பார்க்கும்போது ஒரு பேராசிரியர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பேரலாக வேலை செய்கிறாருன்னு ரெக்கார்டு இருக்கு. இது மாதிரி 353 பேராசிரியர்கள் 972 ஆசிரியர்களாக வேலை செய்கிறார். அப்படின்னா ஒருத்தர் 3 இடத்துல கிளாஸ் எடுக்கிறாருன்னு அர்த்தம். அவன் ரெக்கார்டு கொடுத்தானே என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் திருப்பி கடைசி பக்கம் அவன் என்ன படிச்சிருக்கானோ இல்லையோ போட்டுறது. அவன் தப்பாக திட்டி கூட எழுதிருப்பான், அதையும் சைன் பண்ணிடுவான். 11 ஃபேக்கல்ட்டியும் 11 இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன சொல்கிறாங்க? இங்கே தான் இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோன்றாங்க. ஆனால் இன்னொரு 11 இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன சொல்லுது? நாங்கள் இங்கே தான் பார்த்தோம், இங்கே தான் இருக்கிறான்னு அவர் சொல்கிறார். இப்போ அவர் எங்கே இருக்கிறார்? ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கோம், டீப்ரமோட் பண்ணுறோம், இல்லை அவர்கிட்ட ஹோல்டு பண்ணுறோம், தற்காலிக தடை விதிக்கிறோம், பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை கூட இன்னும் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு. அறப்போர் இயக்கம் சற்று முன்னதாக நம்ம செய்திகளில் பார்த்தோம், ஒரு பரபரப்பான ஒரு விவகாரம். அண்ணா பல்கலைக்கழகம் அதை ஒட்டி அந்த பேராசிரியர்களுடைய இந்த நியமனத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விவரித்து உங்களுடைய பக்கங்களை நான் பார்த்தோம். அது தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை அணுகி மாதிரியான பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. பத்திரிகைகளுடைய தலையகங்கள்லாம் மாலை இதழில் கூட வந்திருக்கு. இதோட பின்னணி ஒவ்வொரு வருஷமே அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அஃபிலியேஷன் டீம்னு சொல்லுவாங்க, CAI, சென்டர் ஃபார் அஃபிலியேஷன். அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறார். அவங்க எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், ஒரு 480 கல்லூரிகள் இருக்குது, போய் ஆய்வு செய்வாங்க. கவுன்சிலிங்க்கு முன்னால் 12th எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே இன்ஜினியரிங் செய்கிறதுக்கு வர விருப்பப்படுவாங்க இல்லையா? பொதுவாக பேரண்ட்ஸ் என்ன ஆசைப்படுவாங்க? எப்படியாவது என் பையனை இன்ஜினியர் ஆக்கிடணும், எப்படியாவது என் பொண்ணை இன்ஜினியர் ஆக்கிடணும். அப்போ போகும்போது நல்ல கல்லூரி எது? நல்ல கல்லூரி எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஆசிரியர்கள் நல்லா சொல்லித்தர்றாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இது 2 பார்த்து தான் சேர்க்குறது. இப்போ இவங்க இது நடக்கும்போது அந்த மாணவர்கள், 100கணக்கான மாணவர்கள் உள்ளார வரும்போது அவங்களோட குவாலிட்டி தரத்தை எப்படி இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, இந்த செக் பண்ணுறதுக்காக தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எவ்ரி இயர் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. இந்த டீம் உள்ளார போகிறது அதுக்காக தான். வருஷத்தில் ஒரு முறை என்ட்ரியே, அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் தான் போவாங்க. அப்போ அந்த கல்லூரிகளில் இவங்களுக்கு தரமான கல்வி வழங்குறதுக்கு இந்த பெஞ்ச்மார்க்காக இருக்கிறது ஆசிரியர்களும் லேபும் முக்கியமானது. இப்போது மெக்கானிக்கல் எடுத்துக்கோங்க, சிவில் எடுத்துக்கோங்க, ஏரோநாட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஐடி எடுத்துக்கோங்க, இப்போ ஏஐ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரிவுகளில் ஒரு கிளாஸ் ரூமுக்கு 30 பேர். இவங்க 60 கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல் பேராசிரியர்கள் எண்ணிக்கை இருக்கணும், முனைவர்கள் இருக்கணும், உதவி பேராசிரியர்கள் இருக்கணும். இப்படி இருந்ததுனா தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, பர்மிஷனே கொடுப்பாங்க. இல்லை உங்கள் இதில் அந்த ஃபேக்கல்ட்டிஸ் இல்லை, உங்களுக்கு இந்த வகுப்பில் 30 மாணவர்கள் மட்டும்தான். இப்போ நிறைய பேர் 30லேருந்து 60 கேட்குறாங்க. இப்போது கல்லூரி நிறுவனங்கள் எப்படா நமக்கு அட்மிஷன் நிறையா கிடைக்கும், நமக்கு பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறது இயல்பு, அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ இதை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளார போகிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறியா, அது ஒரு ஸ்டாண்டர்ட், அது என்னுடைய நாட்டுக்கான மாணவர்களை உருவாக்குறதுக்கான தேவை. அப்போ நீ தரமான ஆசிரியர்கள் அங்கே வச்சுருக்கியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளார போய் பார்க்குறாங்க, இங்கே ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க, டிக் பண்ணுறாங்க. இவங்களோட வேலை என்ன? ஃபேக்கல்ட்டி எல்லாரையும் பார்க்கணும், அவங்க ஆதார் கார்டு மற்ற விவரங்கள் செக் பண்ணிட்டு டிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான யூனிக் ஐடியும் பார்த்துட்டு இவங்க இருக்குங்க, நீங்கள் 60 பேருக்கு நடத்திக்கலான்னு வெளில வந்துடுறாங்க. இப்போ இந்த அனுமதி அங்கே குறிப்பாக பேராசிரியர்கள் ஒரு இடத்துல ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும். இப்போது முழு நேர பேராசிரியர்கள்னு சொல்லுவோம், ஃபேக்கல்ட்டி மெம்பர், அந்த கவுண்ட்டு வச்சு தான் அந்த கிளாஸுக்கே அனுமதி. நீங்கள் சிறப்பு விரிவுரையாளர்கள், விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ் 100 பேர் எங்கள் இதில் வர்றாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அப்படி இல்லை விதி. AICTE கொடுத்துருக்க விதிப்படி ஒரு முழு நேர ஆசிரியர்கள் அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் அங்கே அனுமதி. இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, இந்த விசிட்டிங் டீம் போன இடத்துல எல்லாருமே ஒருத்தர்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஒரு பேராசிரியர்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பேரலாக வேலை செய்கிறாருன்னு ரெக்கார்டு இருக்கு. விச் மீன்ஸ் அவர் தவறாக போய் அங்கே கொடுத்துருக்கலாம், கல்லூரிகள் இவரை இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். இன்ஸ்பெக்ஷன் டீம் எங்கேயும் பண்ணாமல் போனாங்க, அவங்க ஏன் வந்து கண்காணிக்காமல் போனாங்க? கல்லூரி தெரியாமல் இவர் வந்துட்டாருன்னு சொல்லலாம், இல்லை என்ன ஏமாத்துறாருன்னு சொல்லலாம். இன்ஸ்பெக்ஷன் டீம் அவங்க டேட்டாபேஸ் செக் பண்ணுமா, அது ஏன் பார்க்கல? இது மாதிரி 353 பேராசிரியர்கள் 972 ஆசிரியர்களாக வேலை செய்கிறார்கள். அப்படின்னா ஒருத்தர் 3 இடத்துல கிளாஸ் எடுக்கிறாருன்னு அர்த்தம். எப்படி இது சாத்தியம் ஒரே நாளில்? இந்த ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ன்றதுல தான் ஃபோர்ஜரி நடந்தது. இதில் இந்த 11 ஆசிரியர் சொன்னேன் இல்லைங்களா, வெவ்வேறு மாவட்டங்கள். இவர் வேறு எங்கேயுமே மூவாலாம் போய் எடுக்க முடியாது. முழு நேர ஆசிரியராக பேராசிரியராக அங்கே தான் இருக்க முடியும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ இவர் 11 கல்லூரியில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 10 கையெழுத்து போடும்போது போகிறார், ஒரு இடத்துல தான் முழுசாக வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. மீதி 10 கல்லூரிகளில் இன்ஸ்பெக்ஷன் டீம் வரும்போது மட்டும் இவர் போயிட்டு சைன் பண்ணிட்டு வந்துடுறார். ஒரு 50,000 கொடுக்குறாங்க. எவ்வளோ ஆச்சு? 5 லட்சம் ஆச்சு. நான் ஒரு இடத்துல தான் மட்டும் வேலை செய்கிறேன். இப்போ நான் எப்படி எடுப்பேன்? சும்மாவே எனக்கு 5 லட்சம் வருது கையெழுத்து போடும்போது. அப்போ நான் இருக்கிற வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் எப்படி தரமாக மாணவர்களுக்கு எடுப்பேன்? இது ஒரு பெரிய கேள்வியா? அதே போல் இங்கே ஃபேக்கல்ட்டி இப்போ நான் ஆளுங்க எடுக்கிறேன், நான் ஒரு கல்லூரி நடத்துகிறேன், இன்ஸ்பெக்ஷன் வராங்க, ஒரு 40 பேரை எடுக்கிறேன், இன்ஸ்பெக்ஷன் வந்தாச்சு முடிஞ்சு போயிட்டாங்க. நான் ஒரு 20 பேரை வேலையை விட்டு தூக்குறேன். ஒரு 2-3 மாதம் கழிச்சு 20 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ M1 சப்ஜெக்ட் பேசிக்காக ஃபஸ்ட் இயர் எல்லாருக்குமே ஒன்று தானே, காமன் சப்ஜெக்ட் தான், 3 கிளாஸையும் ஒன்று சேரு. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு ஒரு மேக்ஸுக்கு ஆள் இருந்தால் போதும், 3 வருஷம் மாணவர்களையும் உட்கார வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் நீங்கள் அங்கே எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 3 பேர் இருந்திருக்கணும். இப்போ ஒரு மேக்ஸ் சொல்லித்தர்றாரு, ஃபார்முலாக்கெல்லாம் போட்டு டிராஃப்ட்லாம் போடுறாரு, எல்லாம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பெஞ்ச் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, பின்னால் உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க? எவ்வளோ பேர் அவர் கவனமாக பார்த்துருப்பாங்க? அப்போது ஒரு ஐ விசிட், ஒரு ஆசிரியரால் இவ்வளோ மாணவர்கள் தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க முடியும். 100 பேர் உட்காந்துருக்கும் போது எத்தனை பேரை நீங்கள் கவனித்து கேட்பீங்க? அவன் சண்டை போடுவான், திட்டுவான், விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்போது மாணவர்கள் மீது உங்கள் அந்த சீக்கிங்கே இருக்காதுல்ல, கவனமே இருக்காதுல்ல. அவன் ரெக்கார்டு கொடுத்தானே என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் திருப்பி கடைசி பக்கம் அவன் என்ன படிச்சிருக்கானோ இல்லையோ போட்டுறது, அவன் தப்பாக திட்டி கூட எழுதிருப்பான், அதையும் சைன் பண்ணிடுவீங்க. அப்போது ஒரு சின்ன அக்கௌண்டன் அந்த செக்கிங் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளில வந்ததுனால, ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளே வந்ததுனால எவ்வளோ விஷயங்கள் மாறுது பாரு. இப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் செய்கிற இடத்துலையும் வந்து மிகப்பெரிய ஒரு முறைகள் நடந்திருக்கு, அவங்கள மீறியும் வந்து இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அப்படின்னா இது எப்படி பார்க்குறது சார்? சாமானியனா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ அந்த முறைகேடு என்பது அதுவரை ஊடுருவிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ. இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து இதில் ஸ்ட்ராங்லி கொல்யூடட்ன்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் தான் நம்ம சொல்லுது. ஸ்ட்ராங்லி கரெக்டட். ஆமாம், காரணம் நம்ம அவங்கள தான் கேட்குறோம், அவங்க தான் நமக்கு பெரிய பாயிண்ட். இப்போ கல்லூரிகள் இவங்க தண்டிக்கப்படுறதுல தான் நமக்கு தெரிய வரும் எவ்வளோ கல்லூரிகள் உண்மையாகவே ஃப்ராடில் ஈடுபட்டிருக்காங்க, எவ்வளோ ஃபேக்கல்டிஸ் இவங்க ஃப்ராடில் ஈடுபட்டிருக்காங்க. அது யாரும் சொல்ல முடியும்? ஏன்னா அது ஒரு ப்ரைவேட் ப்ரிமிசியஸ். யார் போனது? அரசு ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம கேட்குறோம். இப்போ அரசு போய் தான் சொல்லணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம்னு வச்சுக்கேன், நான் கோயம்புத்தூர் போகிறேன், பிபிஜி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் போகிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீம் வந்து ராமநாதபுரம் முகமது சதக் காலேஜ் போகிறாங்க. நான் போய் பார்க்கும்போது டாக்டர் ஆர் பாபு முனைவர் பிஹெச்டி முடித்தவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு நான் டிக் பண்ணுறேன். அவர் இன்னொரு இடத்துல ராமநாதபுரத்தில் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அப்போ அங்கே ஒருத்தர் வந்து ஆமாம் பாபுன்றவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு அவங்க விட்னஸ் பண்ணுறாரு ஒரே நாளில். எப்படி சாத்தியம்? போன வருஷம் மே மாதம் 26ஆம் தேதி இதுதான் நடந்தது. ஒரே நாளில் 2 டீம் 2 மாவட்டத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. 2 டீமும் அங்கே முனைவர் பாபு இருந்ததா சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு ஃபேக்கல்ட்டி எரர் ஆயிடுச்சு, 2 ஃபேக்கல்ட்டி எரர் ஆயிடுச்சு, 11 ஃபேக்கல்ட்டி அது மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? 11 ஃபேக்கல்ட்டியும் 11 இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன சொல்கிறாங்க? இங்கே தான் இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோன்றாங்க. ஆனால் இன்னொரு 11 இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன சொல்லுது? நாங்கள் இங்கே தான் பார்த்தோம், இங்கே தான் இருக்கிறான்னு அவர் சொல்கிறார். இப்போ அவர் எங்கே இருக்கிறார்? இது கல்லூரிக்கு தெரியாதுன்றீங்களா? கல்லூரிங்க ஃபேக்கல்ட்டி இல்லை, டேட்டா பேஸ் வைக்கும் போது இங்கே அங்கே இல்லை, ஒன்றும் கல்லூரி கொடுத்துருக்க முடியாது. இல்லை இன்ஸ்பெக்ட் போன நான் அந்த ஃபேக்கல்ட்டியோட கொல்யூடாக இருக்கேன், நீ எனக்கு ஒரு 50,000 கொடுத்துரு, நீங்கள் இருக்கிற மாதிரி நான்
அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறேன். இவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு அவங்க எதை பார்க்கணும், மெக்கானிக்கல் லேப்னா எதை பார்க்கணும், சிவில் லேப்னா என்னென்ன செக் பண்ணணும், ஏரோநாட்டிக்ஸ் லேப்னா என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு கைடு இருக்குது. அதே போல் ஃபேக்கல்ட்டியில் டீச்சிங் ஸ்டாஃப் எவ்வளோ, நான் டீச்சிங் ஸ்டாஃப் எவ்வளோ, அண்ட் லாஸ்ட் லேயர் லேவல்ஸ் எவ்வளோ பேர், இவங்களுக்கான பிஎஃப் செக்யூரிட்டி எப்படி இருக்குது, ப்ரமைசியஸ் எப்படி இருக்குது, இது எல்லா விவரங்களையும், ஹாஸ்டல்ஸ், அவங்களோட பஸ்ஸஸ், லேப்ஸ், சிலபஸ், இது எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்து தான் அந்த கல்லூரி கொடுக்குறாங்க. ஏன்? நல்ல கல்வி கிடைக்கணும். ஏன்னா எதுவுமே தெரியாமல் அந்த பசங்க உள்ளார வர்றாங்க, நல்ல கல்வி கொடுக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பணம் கட்டுறாங்க, நம்பி பணம் கட்டுறாங்க. அவங்கவுங்க கேம்பஸ் உள்ளார வருவாங்களோ இல்லையோ, பாவம் எப்படியாவது என் பையன் இவ்வளோ பெரிய கட்டடத்தில் படிச்சிட மாட்டானான்னு ஒரு நப்பாசையில் அனுப்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் கிடைக்கும் நம்ப அனுப்புகிற இந்த கல்லூரி நிறுவனம் எவ்வளோ தூரம் பிளேட்டனாக வயலேஷனில் ஈடுபடுறாங்க, இல்லை இதை கண்காணிக்க வேண்டிய இன்ஸ்பெக்ஷன் டீம் ஏன் கோட்டை விட்டாங்க? அது மேலே பார்க்க சார், அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் கூடிய வேல்ராஜ் அவரும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. இது முறைகள் நடந்துட்டு தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் ஊர்ஜிதப்படுத்துறாரு. அப்போ who takes the responsibility for this scam? அவரு முதல்ல அவர் நேற்று அக்செப்ட் பண்ணது சந்தோஷம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஆதார் கார்டெல்லாம் மாற்றி போட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ இது எவ்வளோ நாளாக நடந்திருக்குன்னு ஒரு பெரிய கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அப்போது தனக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் மீது, அந்த அஃபிலியேஷன் மீது இவங்க அலட்சியமாக நடந்திருக்காங்கன்றதை இவ்வளோ நாளாக தெரிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் விசி அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்காங்க, அப்புறம் விசி அதுக்கு மேலே தான் இதில் செனட் டீம் அவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே அப்ரூவலே ஆகுது இந்த காலேஜ். இது தாண்டி சீஃப் செக்ரட்டரிக்கு போகுது, அப்புறம் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு போகுது. இவங்கெல்லாம் போய் தானே அப்ரூவல் பண்ணுறாங்க. ஏஐசிடியை யாருக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க? சீஃப் செக்ரட்டரி தான் அனுப்புகிறாங்க. அவங்க வழியாக தான் இங்கே உள்ளார வருது. அப்போது இவங்க அப்ரூவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருக்குது, ரெக்கார்டை எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள், கிராஸ் செக் பண்ணுங்கள். அப்போது இங்கே தொடர்ந்து இங்கே அலட்சிய போக்கு இருந்திருக்கு ஒவ்வொரு மட்டங்கள்லையும். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இது யாருக்கு சார் பெரும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும்? குறிப்பாக வைஸ் சான்சலர் அவர்களுக்கு இருக்குமா, அல்லது சான்சலர் இருக்கக்கூடிய கவர்னருக்கு இருக்குமா, ஆறு துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி தருமா? எப்படி பாருங்க சார்? இதால் இழந்தது மக்கள், பாதிப்பு மக்களுக்கும் மாணவர்களுக்கும். ஆனால் இதில் இப்போ நெருக்குதல் கொடுக்க வேண்டியது, பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, இப்போ விசி அவரோட பொறுப்பு முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். எனவே அவர் வந்து நம்ம வச்ச மெக்கானிசம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணமோ, ஏன்னா எல்லா காலங்களையும் டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு காலம் மட்டும்தான் அவங்களால டூப்ளிகேட்டே பண்ண முடியல, வேல்யூ மாற்றவே முடியலை. அந்த டெக்னாலஜி இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, சொன்னோம், அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் இன்ஸ்பெக்ஷன் போனாங்களே, நம்ம வெளியிட்டு போன வருஷம் டேட்டா, அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் மீது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் அவருக்குமே இருக்குது. அதே போல் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி பிரதீப் யாதவ் அவருக்கு இருக்குது, அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இருக்குது, ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு இருக்குது. உடனடியாக நீங்கள் அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்காக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் காலம் விட டினைடு ஜஸ்டிஸ். இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்கள்ட்ட எப்படி இருக்கும், நான் காலேஜ் போகிறதா வேணாமா, சேர்றதா வேணாமா, இந்த ஃப்ராட் தானே நடந்திருக்குன்றாங்களே, எந்த காலேஜ் உண்மையான பட்டியல், எந்த காலேஜ் உண்மையாக இல்லை, இது இந்த பயத்தை போக்க வேண்டியது பொறுப்பு யாருக்கு? கண்டுபிடிச்சிட்டிங்களா, விவரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு ஏற்கனவே மண்டல வாரியாக ஆட்கள் இருக்கிறாங்க, 5 மண்டலங்களாக பிரிஞ்சிருக்கு. போங்க தேடுங்க, அவங்க கல்லூரிகளில் ஒரே நாள் அட்மிஷன் போட சொல்லுங்கள், ஃபேக்கல்ட்டி உள்ளார கொண்டு வர சொல்லுங்கள், எலிஜிபிலிட்டி செக் பண்ணுங்கள். இல்லையா கண்ணை மட்டும் ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணுங்கள். அரசு தன்மைப்படுத்திக்கிட்டோம், அரசு எடுத்து நடத்திட்டோம். நீங்கள் கல்வியை வியாபார பொருளாக பார்த்து இவ்வளோ நாளாக முறைகேடில் ஈடுபட்டவங்க அந்த கல்வி நிறுவனங்களை திரும்ப முறைகேடு பைய தான் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் கல்வி நிலையங்கள் வந்து வியாபார தளமாக இல்லை அப்படின்னு அவங்க லெஃப்ட் அவுட் ஆவாங்க. நீங்கள் அதுக்கு வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்போது விசிக்கு வந்து இன்னொரு 1 மாதம் தான் அவருடைய காலம் இருக்குது. அவருக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடியுது. அதுக்கப்புறம் மேபி ஸ்டாண்டிங் கமிட்டி போடலாம், கவுன்சிலிங் கமிட்டி போடலாம். 3 பேர் கொண்ட குழு தான் நிர்வகிப்பாங்க. சர்ச் கமிட்டின்னு அறிவிக்கலை. அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துடைய தலைமை பொறுப்பே இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்த 1 மாதத்துக்கு பிறகு யார் நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போ திரும்ப டைலூட் பண்ண போகிறாங்களா? இப்போ இந்த மாதிரி டைலூட் போகாமல் கல்வி நிறுவனம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ விரைவாக நீங்கள்
ஃபேக்கல்ட்டி உள்ளார கொண்டு வர சொல்லி ரீவிசிட் பண்ணி அப்ரூவ் பண்ணி அந்த பட்டியலை விடுங்க. இப்போ இந்த ஸ்கேமை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அந்த வைஸ் சான்சலரே வந்து அதை ஒப்புக்கொள்கிறார் அப்படின்றால் அவரோட நாலேஜ் இல்லாம இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒன்று எழுப்பப்படுது. மேலும் ஆளுநர் அவர்களும் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு இதுவும் கேள்வியும் முன் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆளுநர் ஏதேனும் ஃபர்தரா ஏதேனும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எடுக்கணுங்க. அதாவது இது நகைப்புக்குரியதாக பார்க்குறேன். நான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு நான் வந்து அறிக்கையை கேட்டுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும். இது என்ன பொலிட்டிக்கலா, அரசியலாக பண்ணுறீங்க? ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் கவர்னர் எடுக்க முடியும், ஆளுநர் எடுக்க முடியும், பல்கலைக்கழகங்களுடைய இணை ஆளுநர் பொன்முடி அவர்கள் முயற்சி எடுக்க முடியும், இன்னொன்று வைஸ் சான்சலர் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து கமிட்டி போடுறோம், அந்த கமிட்டி ஆய்வு செய்வாங்க, அதெல்லாம் எடுப்போம். வேர் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன்? போன வருஷம் நடந்த டேட்டா தானே, இப்போ நடந்தது விடுங்க, போன வருஷம் நடந்த டேட்டா தானே. அந்த போன வருஷம் நடந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம் உங்களை தானே, அவங்க அந்த இன்ஸ்டியூஷன் தானே இருக்காங்க, அவங்க பேரை வெளியிட சொல்லுங்கள், டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் கிரிமினல் ப்ரொசீடிங் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், சரி அது நடக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை பண்ணட்டும். பட் நீங்கள் உள்ளார என்ன பண்ணுறீங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம், ரைட், வெல் அண்ட் குட். அது மட்டும் போதுமானதானா? ஏமாத்த 2 லட்சம் மாணவர்கள் வெளில வந்துட்டாங்க. இந்த ஆசிரியர்களே இல்லாமல் பாவம் இவங்களை நம்பி அங்கே உட்காந்து படிச்சுட்டு அந்த பசங்கள்லாம் வெளில வந்துட்டாங்க. அவங்க இழந்த அந்த படிப்புக்கு யார் பொறுப்பு? இதுக்கு யார் நியாயம் செய்றது? விசி நினச்சா இப்போ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? முடியாது. அதை விடுத்துட்டு நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம், காத்துக்கிடுவோம். அவர் உள்ளுக்குள்ளே இப்போ போய் திரும்ப என்ன ரெக்கார்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறீங்களா? இன்ஸ்பெக்ஷன் டீம் இது வரைக்கும் யாருன்னு ஏன் வெளில தெரியல. அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் இவங்க தான் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கோம், டீப்ரமோட் பண்ணுறோம், இல்லை அவர்கிட்ட ஹோல்டு பண்ணுறோம், தற்காலிக தடை விதிக்கிறோம், பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை கூட இன்னும் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் ஒரு வைஸ் சான்சலர் நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது எங்களை போல இருக்கக்கூடிய சாமானியர்கள் மீது ஏமாத்துறதா தான். ஓகே, நிறைவான ஒரே ஒரு கருத்து சார். இந்த விவகாரம் சம்பந்தமாக ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். மாணவர்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக தான் பார்க்கப்படுது. இது சம்பந்தமாக முதல்வர் அவரோட கவனத்தில் நீங்கள் கொண்டு போனீங்களா அவங்க இயக்கத்தின் சார்பாக? இதை பற்றி ஆக்சுவலி இதை பற்றின டீட்டெயில் ஸ்டடி எடுத்து சிண்டிகேட் மெம்பர் ஐ பரந்தாமன், வைஸ் சான்சலர் அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அது இல்லாமல் முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவங்களுக்கு, அப்புறம் செக்ரட்டரி பிரதீப் யாதவ் அவங்களுக்கு அமைச்சிருக்கோம். அதே போல் டிவிஎஸ்சிக்கு அமைச்சிருக்கோம், ஆளுநருக்கு அமைச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் சொல்லப்போனால் ஒன்றிய கல்வி அமைச்சகம் தர்மேந்திர பிரதான் அவங்களுக்கு அமைச்சிருக்கோம். அதே போல் ஏஐசிடியுடைய சேர்மன் சீதாராம் அவருக்கு அமைச்சிருக்கோம். அப்புறம் ஒன்றிய அங்கே இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை செக்ரட்டரி மிஸ்ரா ஐஏஎஸ் அவங்களுக்கு அமைச்சிருக்கோம். இதனுடைய தீவிரத்தன்மையை நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரோ முதல்வர் அவர்களோ வந்து உணர்ந்துட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னை வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பதில் கொடுக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. தொடர்ந்து இதே அமைதியை நீடிப்பார்கள்னாலும் மக்கள் மீது அக்கறை இல்லைன்றதான் பார்க்குறோம். தமிழ்நாட்டிலே எப்படி இருக்குன்னா மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி. அது ஒன்றிய அமைச்சகம் கல்வி பிரிவு தான் சொல்லணும். எனவே நமக்கால் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை காப்பாற்றி கடலில் போடுறதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து கண்காணிப்போம், நாம் தயாராக இருக்கும். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் நியமனம் சம்பந்தமாக நடந்த ஊழல் குறித்து விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததற்கு நன்றி.